ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு யூஎஸ் எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோடைய ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு சர்வே பற்றி பார்க்க போகிறோம். அந்த சர்வே ரிவார்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5 சென்ட் தான். 30 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் அக்செப்ட் பண்ணி 2 நிமிஷம் போயிடுச்சு. ரிக்வெஸ்ட் பேர் ஜே. அப்புறம் ஹிட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி டெல்லி ஸ்டடி ஆன் நான் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ராங் டூயிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை சர்வே லிங்க் காப்பி பண்ணி சர்வேக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் சர்வே லிங்க் கிளிக் பண்ணி லோட் பண்ணிட்டேன். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே டைட்டிலில் தான் வந்திருக்கு. ஐஐடி டெல்லி ஸ்டடி ஆன் நான் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ராங் டூயிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது இந்தியன் தான் இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாலண்டியர் டு பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண சொல்லியிருக்கு. இங்கே ஒர்க் ஐடி போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் ஐடி போட்டுக்கோங்க. ஸோ ஒர்க் ஐடி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கண்ட்ரி ஆஃப் லிவிங், எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அது கண்ட்ரி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலா ஃபீமேலாங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் மார்க்கெட்டிங் அப்படின்னு போடுறேன். ஜாப் டிசைனேஷன் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஜாப் டைட்டில் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரிசர்ச் அனலிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ நான் 2 to 5 years கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு 10 years வரைக்கும் கொடுத்துட்றேன். இங்கே எஜுகேஷன் லெவல் கேட்குறாங்க. இங்கே கிராஜுவேஷன் தான் முடிச்சிருக்கோம். ஸோ கிராஜுவேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரி டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லி வரும். ஸோ இதில் மோஸ்ட்லி ரேண்டமாக கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு ரேராக நான் சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் திஸ் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக அதை தான் கொடுக்கணுமே தவிர நம்ம ரேண்டமாக கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க, அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைண்ட் கண்ட்ரோல் F அமுத்தினீங்கன்னா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வரும். அதில் நம்ம அக்ரி அப்படி கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அக்ரிங்கிற வேர்டு இருக்கோ அங்கே எல்லாத்தையும் ஷோ ஆகும். அதை கொஸ்டினில் ஒரு வேளை அக்ரி காமிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது ஷோ ஆகாது. ஸோ இப்போ கிளிக் பண்ணிகிட்டே வரலாம். மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அக்ரி சர்ச் பண்ணி பார்ப்போம். அது இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு படித்து பார்த்துக்கோங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கலாம். இது ரேண்டமாக கொடுக்கறது தான், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக நம்ம பார்த்துக்கிறது நல்லது.
ஸோ இதுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்து ஃபார் திஸ் ஐட்டம் ப்ளீஸ் சூஸ் 3 மூணாம் நம்பரை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இடையில வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் தான், அது நீட்டாக தெரியுது. சிலது தெரியாது, தெரியாமல் நம்ம கொடுத்தா தான் ரிஜெக்ட் ஆகும். இந்த 5 சென்ட்டுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறியாடான்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஹிட்டும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து ஜாப் வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம கிடைச்சதை செஞ்சோம் அப்படின்னா ஒரு சில ரிக்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா போனஸ் வச்சுருப்பாங்க. அந்த போனஸ் வந்து நமக்கு தெரியாது. அந்த ஹிட்டு முடிக்கும்போது தான் அந்த போனஸே சில இடத்துல காமிக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையுமே நான் பண்ணிடுவேன். 1 சென்ட், ஏன் 0 சென்ட் கூட நான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு டைம் 0 சென்ட் நான் பண்ணும்போது எனக்கு வந்து காம்பன்சேஷன் போட்டு போனஸ் மட்டும் தனியாக $5 கொடுத்தாங்க. அந்த $5 வந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்காக கொடுத்தது. அதனால் அந்த மாதிரியும் இருக்குது. நீங்கள் 0 சென்ட்டையும் நீங்கள் விடக்கூடாது. அதையும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஹிட்டோட எண்ணிக்கையும் அதிகமாகுது, ப்ளஸ் வந்து போனஸும் கிடைக்கும். ஸோ இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கோடு வந்துருச்சு. இந்த கோடை வந்து எம்டர் பேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான். டோட்டலாக 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம முன்னாடி முடிச்சிட்டோம். ஸோ 10 நிமிஷம் எப்போ ஆகுதோ அப்போ வந்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.